மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். சிறுவர்களுக்கான திருக்குறள் நூலில் 61வது திருக்குறள் பார்க்க போகிறோம். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடைய ரேனும் இல்லர். அறிவு உடையார், அறிவு உடையவர்கள் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் எல்லாம் உடையார், எல்லாம் உடையவர்களாக தான் கருதப்படுவாங்க. அறிவு இல்லார், அறிவு இல்லாதவங்க என்னுடைய ரேனும் இல்லர். அவங்களுக்கு என்ன இருந்தாலுமே எதுவுமே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடைய ரேனும் இல்லர். அடுத்தது, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தோறு போல கெடும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை. ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே அதை காத்து கொள்ளாதவர்களுடைய வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். ஒரு வைக்கோல் போருக்கு முன்னாடி நெருப்பு இருந்தது அப்படின்னா அது எப்படி கெட்டு அழியுமோ அதே மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையும் அழிஞ்சிரும் அப்படிங்கிறத இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். அடுத்ததாக, இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன், கெடுப்பார் இல்லானும் கெடும். மிக அருமையான குறள். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன். இடிப்பாறை அப்படின்னா ஒரு தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்டாத அமைச்சர்களை கொண்டு இருக்காத அரசன் கெடுப்பார் இல்லானும் கெடும். அவனை கெடுக்கிறதுக்கு வேற பகைவர்களோ வேற சதிவேலையோ எதுவுமே தேவையில்லை, அவன் கெட்டு அழிவான். தவறு செய்யும் போது சுட்டி காட்டக்கூடிய நல்ல ஆலோசகர்கள் இருக்கணும் ஒரு தலைவன் கிட்ட. அப்பதான் அந்த தலைமை நல்லா இருக்கும். எதையுமே கேட்காத எதேச்சதிகார போக்குல நம்மளுடைய தலைமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த குறளை சொல்லியிருக்காங்க. இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன், கெடுப்பார் இல்லானும் கெடும். அடுத்ததாக பாருங்க, நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்றாகும், மாந்தர்க்கு இனத்து இயல்பது ஆகும் அறிவு. நிலத்து இயல்பால், செம்மண்ல ஒரு தண்ணியை ஊற்றும் போது, ஒரு டப்பா தண்ணி ஊத்துறீங்க அப்படின்னா அந்த மண்ணு சிவப்பு, அந்த தண்ணீர் சிவப்பா தெரியும். இதே களிமண் இருக்கிற இடத்துல நீங்க தண்ணியை ஊத்துனீங்க அப்படின்னா கருப்பா தெரியும். அப்போ நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்றாகும். நிலத்து நிலம் என்ன இயல்பா இருக்கோ அதே மாதிரி நீர் திரிந்ததை போல மாந்தர்க்கு இனத்து இயல்பது ஆகும் அறிவு. இனத்து இயல்பதுனா நீங்க எந்த இனத்தோட சேர்ந்திருக்கீங்களோ அந்த இனத்தோடு தான் நம்ம அறிவும் இருக்கும். எங்கே சேர்ந்திருக்குமோ அதை பொறுத்துதான் நம்மளோட அறிவு இருக்கும். அப்போ இதுல ரொம்ப அருமையான ஒரு மெசேஜ் நமக்கு திருவள்ளுவர் சொல்றாரு. நல்ல இனத்தோட சேரணும், அப்பதான் நமக்கு நன்மை கிடைக்கும். கெட்ட இனத்தோட சேர்ந்தா கெட்டதுதான் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்றாகும், மாந்தர்க்கு இனத்தியல்பது ஆகும் அறிவு. அடுத்தது, செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்தக்க அல்ல, செய்யத்தகாத செயல்களை செய்தால் நமக்கு கேடு கிடைக்கும். செய்தக்க செய்யக்கூடியதை செய்யாமையானும் கெடும். செய்யக்கூடிய விஷயங்களை செய்யல அப்படின்னாலும் நம்ம கெட்டு அழிவோம். அப்ப செய்யக்கூடாத தவறான விஷயங்களை செய்யக்கூடாது, செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை செய்யலைனாலும் நீங்க கெட்டு போயிடுவீங்க அப்படிங்கிறது இந்த குறள்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. நன்றி மாணவர்களே, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.